வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க கத்திக்குள்ள போல நான் ஏஜ் அது மட்டும் இல்ல இது நம்ம ஏஜ் வாய்ஸ் கதை ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹிடன் கேட்குள்ள வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கேட்டோட ஃபைனல் பாஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அது ஒரு வேம்பையரா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா உள்ள வந்திருப்பான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் நாம நினைச்ச மாதிரி அந்த வேம்பையர் ஒண்ணு டம்மி பீஸ் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போதே அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பான். அதுக்கான முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹீரோட கையை லெக் பீஸ் மாதிரி கடிச்சிருக்கும். ஹீரோவை வேம்பையரா மாத்த ட்ரை பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்திருப்பான். எப்பா தம்பி என்கிட்ட ஒரு ஹிடன் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டிராகன் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பான். யூஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஹீரோட கண்ணு அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டிராகன் பிளட்டோட செகண்ட் பவர் பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ணிருப்பான். அதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹீரோட லைஃப் பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கும். இது வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோட கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிராகனே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்கும். தலைவனும் பாத்தீங்கன்னா அதை நோட் பண்ணிருப்பான். அண்ட் ஹீரோக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லா பாத்தீங்கன்னா தலைவனுக்கு டிராகன் ஆர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கூடவே பாத்தீங்கன்னா டிராகன் கின் அப்படின்னு சொல்லக்கூடிய பவரும் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். அது எஸ் ரேங்க்ல இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ எப்பப்பெல்லாம் டிராகன் ஆர்மர் வந்து ஆக்டிவேட் பண்றானோ அப்ப டிராகன் கின் அப்படின்னு சொல்லக்கூடிய பவரை பாத்தீங்கன்னா தலைவனால யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய டிராகன் கின் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோட கரப்டடான பிளட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிருக்கும். அதாங்க அந்த வேம்பையர் வந்து கடிச்சிருக்கும்ல, அந்த கடிச்சு அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளட் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராகன் கின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவன் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம டிராகன் கின்னோட பவர் வந்து எப்படி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கத்துட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ யோசிச்சிருப்பான் என்னோட பாடி இப்ப ரொம்ப லைட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னால எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதையும் தாண்டி இந்த லெவல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கேட் குள்ள போனா மட்டும் தான் லெவல் 50 ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நினைச்சது தப்பு. ஏன்னா இந்த கேட்ல லெவல் 50 பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம டிராகன் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்லோட செகண்ட் பவர் பாத்தீங்க அப்படின்னா அன்லாக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா டிராகன் கின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் கிடைச்சிருக்கும். அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எஸ் ரேங்க்ல இருந்திருக்கும். அண்ட் இந்த பவர் யூஸ் பண்ணி ஹீரோவால பாத்தீங்க அப்படின்னா ஆப்போனன்ட்டுக்கு ஒரு வகையான ஹீலிங் பாத்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவா புரியல. அதனால போக போக இந்த ஸ்கில்ல பத்தி தெளிவா பார்க்கலாம். அதே சேம் டைம்ல இந்த டிராகன் கின் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வேம்பையரா மாறிட்டு இருக்கும்போது சிஸ்டமே பாத்தீங்கன்னா நினைச்சிருச்சு அப்படின்னா ஹீரோக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த ஸ்கில்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுவும் கிட்ட எனக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். நீங்க வேம்பையரோட எபிலிட்டி பாத்தீங்கன்னா அப்டேன் பண்ணிருக்கீங்க, அது F- ரேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். F- இதுன்ற புது ரேங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ செக் பண்ணி பார்த்திருப்பான். சரி வேம்பையரோட என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்க அப்படின்னா வேம்பையரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில் இருந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்கில் இருக்கனால ஹீரோவால பாத்தீங்கன்னா ஒரு முழு வேம்பையரா மாற முடியும். பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஸ்கில் பாத்தீங்கன்னா சீல் செய்யப்பட்டிருக்கும். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். டே என்னடா இது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திருப்பான். அது மட்டும் இல்லாம இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிய வந்திருக்கும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வேம்பையரா பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாறி இருக்க மாட்டான், மாறிட்டு தான் இருந்திருப்பான். பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டிராகன் பிளட் வந்து ஹீரோட பிளட் பாத்தீங்கன்னா கியூர் பண்ணிருக்கும். இதனாலே பாத்தீங்கன்னா ஹீரோவால அந்த பவரை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்க முடியாது. தலைவெல்லாம் கடுப்பா இருப்பான். இப்ப என்னால டிராகன் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியாது, வேம்பையர் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா என்ன வச்சு எல்லாரும் விளையாடுறீங்க போங்காட்ட ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவால பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேம்பையரா தான் மாற முடியாது. பட் அதுக்கு பதிலா வேற ஒரு ஸ்கில் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். இப்ப வேம்பையர் எப்படி பிளட் வந்து சக் பண்ணுமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோவால பிளட் வந்து சக் பண்ண முடியும். அதே மாதிரியே அதை வந்து ஸ்டோர் பாத்தீங்கன்னா பண்ணி வைக்க முடியும். அதுக்காக ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா பிளட் ஓர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எபிலிட்டி பாத்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் எபிலிட்டியா பாத்தீங்கன்னா ஹீரோவால பிளட் வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹையர் கிரேட் வெப்பனை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வெப்பன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய வேம்பையர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது கிட்ட ராயல் வேம்பையர் மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பனை பாத்தீங்கன்னா ஹீரோவால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வரும்போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சிருப்பான். இப்ப ஹீரோட மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அதோட பிளட் பாத்தீங்கன்னா ஹீரோ சக் பண்ணி அத பிளட் ஓர்ல பாத்தீங்கன்னா சேமிச்சு வச்சிருப்பான். அதே சேம் டைம்ல ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பீரை வச்சு அந்த மான்ஸ்டர் வந்து ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி ஹீரோவால அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதிகரிக்க முடியும். இதை வந்து தலைவனும் யோசிச்சிருப்பான். நல்ல வேலைப்பா செம்ம ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா சத்தம் கேட்டு இருக்கும். இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். செம்ம கடுப்பா இருப்பான். ஏன்டா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன்டா குறுக்கு சத்தம் போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்கும்போது அந்த வேம்பையரும் கடுப்பா இருக்கும். டே நான் இங்க ஒருத்தருக்கண்டா அப்படி இருக்கும்போது என்ன மதிக்காம நீ பாட்டி யோசிச்சுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா புரியல. உன்னால எப்படி என்னோட
அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சதே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து ஹீரோ பாத்துருப்பான். அட ஆமால இங்க ஒருத்தர் இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போதே அந்த வேம்பயர் எல்லாம் கடுப்பா இருக்கும், உனக்கு கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா கோவத்தோட கத்தும் போதே டக்குன்னு அந்த இடமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேக் ஆயிருக்கும். இதை வந்து ஹீரோ பாத்துருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும் போதே பேஸ் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிக்கும் போதே டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான தக்காளி சாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே கொட்டி இருக்கும். கொட்டது மட்டும் இல்லாம அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வேம்பயர் வெளியே வந்திருக்கும். முன்ன கொடூரமா பயங்கரமா தான், இப்ப பயங்கர கொடூரமா இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்திருப்பான், நான் கண்டிப்பா விட மாட்டேன், எல்லாரையும் தோக்கடிப்பேன், அதையும் தாண்டி என்ன விட ஸ்ட்ராங்கா எவனும் இருக்க கூடாது, போட்டு பொழப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய வேம்பயர் பாத்தீங்கன்னா கொடூரமா பாத்திருக்கும். அண்ட் அதுவும் பயங்கரமா கத்தும் போது அதோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிருப்பான். ஹீரோக்கு நல்லாவே தெரியுது நான் முன்ன ஃபேஸ் பண்ணும்போது இவ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, இப்ப இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா லைட்டா அங்க இருக்கக்கூடிய வேம்பயர் பார்த்து அவனும் ஆடி போய் நிக்கும் போது திரும்ப அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா பயங்கரமா பவர் எடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோ நோக்கி வந்திருக்கும். ஹீரோ அதை பாத்திருப்பான். தலைவனும் பாத்தீங்கன்னா தடுக்க பாத்திருப்பான். அண்ட் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கும். அந்த வேம்பயர் பாத்திருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலைவன் பாத்தீங்கன்னா டக்குனு பின்னாடி இருந்து அந்த வேம்பயர் அட்டாக் பண்ண வந்திருப்பான். பட் அது அதோட ரெக்கையை வச்சு பாத்தீங்கன்னா தடுத்திருக்கும். நீ என்ன சாகலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டீல, அப்ப எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லும்போது இதை ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோக்கு லைட்டா அள்ளிவிட்டு இருக்கும். ஏன்னா உண்மையை சொல்ல போனா இவன் ஸ்ட்ராங்கா மட்டும் மாறல, செம ஸ்மார்ட்டா வந்திருப்பான். அப்படி இருக்கும்போது நான் எங்க இருந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா பேக் அடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ யோசிச்சிருப்பான் இவன் என்ன போக போக எனக்கு ஒரு பஞ்சாயத்தா மாறிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா கொடூரமா ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்மளோட ஹீரோ பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பான். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாயமா சண்டை போட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சீரியஸாவே சண்டை போட்டுருப்பான். ஏன்னா அந்த வேம்பயரோட பவர் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருந்திருக்கும். பட் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அப்ப கூட சிரிச்சிருப்பான். ஆக்டிவேட்டிங் ஹோலி பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹோலி பவர் வந்து ஆக்டிவேட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் மென்ஷன் பண்ணிருப்பான், நீ என்னதான் பயங்கர ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் சரி ஹோலி பவர் கண்டிப்பா உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா ஹீரோட ஹோலி பவரே பிரேக் பண்ணிருக்கும். இதை பார்த்த ஹீரோ ஆடி போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அதுவும் மென்ஷன் பண்ணிருக்கும், இப்போ என்ன நீ பண்ண போற, அந்த ஹோலி பவர்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, நீ நிஜமாலுமே ஒரு முட்டாள்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா தப்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டு யோசிச்சிருப்பான். அதாவது அந்த வேம்பயர் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா ஹீரோட கையில இருந்து அந்த சில்வர் ஸ்வாட பாத்தீங்கன்னா உடைச்சிருக்கும். அதாவது ஹோலி பவர் இருக்கக்கூடிய சில்வர் ஸ்வாடே அது உடைக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச தோக்கடிக்கிறதுக்கே இதுதான் ஒரே வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா பிளட் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்பனை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருப்பான். அதே சேம் டைம்ல இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வேம்பயர் பார்த்திருக்கும், ஷாக் ஆயிருக்கும். அண்ட் அதுவும் பயங்கரமா கத்திருக்கும், நீ ஒரு கேவலமான ஹியூமன், அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த வெப்பனை எடுக்கிறதுக்கு தகுதியே இல்ல, அப்படி இருக்கும்போது ஒழுங்கு மரியாதை இருந்து வெப்பனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வேம்பயர் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்கும். அட்டாக் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். அது ஹீரோ நோக்கி வரும்போதே தலைவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அந்த வெப்பன்ல ஹோலி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவரை பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிருப்பான். பண்ணது மட்டும் இல்லாம அந்த வேம்பயர் பண்ண அட்டாக்க தடுக்க இதை பார்த்து அந்த வேம்பயரும் ஷாக் ஆயிருக்கும். அடி ஹீரோ யோசிச்சிருப்பான், இந்த வெப்பன் பார்த்தப்பனா ரெட் கிரேட்ல இருக்கு, அப்படி இருக்கும்போது என்னால கண்டிப்பா இந்த வெப்பனை யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வெப்பன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கனால இது ஒண்ணு என்னோட பழைய வெப்பன் மாதிரி பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல, அப்படி இருக்கும்போது முடிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வேம்பயர் பார்த்திருக்கும், செம்ம கடுப்பா இருக்கும், நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா கடுப்புல கொடூரமா பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்கு வந்திருக்கும். உன்னால தப்பிக்க முடியாது, உன்னை இங்கே போட்டு பொளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா கிட்ட அட்டாக் பண்ண வரும்போதே நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்கை ஷீல்ட வச்சு தடுத்திருப்பான். இதை பார்த்த வேம்பயரும் ஆடி போயிருக்கும். அதாவது அந்த பிளட் வெப்பனே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஷீல்ட சேஞ்ச் பண்ணிருப்பான். அடேங்கப்பா நான் நினைச்ச மாதிரி பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது இது இப்பயே இங்கே முடிச்சலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஜம்ப் போட்டிருப்பான். ஜம்ப் போடுறது மட்டும் இல்லாம தலைவன் பாத்தீங்கன்னா கொடூரமா ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். அடி பாத்தீங்க அப்படின்னா தரமா இருக்கும். அந்த வேம்பயரோட தலை பாத்தீங்கன்னா தனியா போக இந்த சாப்டர் இங்கே முடியுதுன்பா. தலைவன் பாத்தீங்கன்னா கெத்தா போஸ்ட் கொடுத்திருப்பான். உண்மையை சொல்ல போனா இது ஒரு நல்ல சண்டை காட்சி. நான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் போட்டிருப்பேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட முன்னாடி மென்ஷன் பண்ணிருப்பேன். அப்படி இருக்கும்போது யாரும் கோச்சிக்க வேணாம். அண்ட் இந்த எபிசோட்ல நடந்த சண்டையை பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸை பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு தான் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வரும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.